ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. இந்த வீடியோவில் நம்ம ஆண்ட்ராய்ட் மொபைலில் யூஸ் பண்ணுற ரேடியோ கார்டன் ஆப் வந்து சரியாக ஒர்க் ஆகாட்டி அதை எப்படி சரியாக ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் ரேடியோ கார்டன் ஆப் ஓப்பன் பண்ணுறீங்க, ஆப் வந்து ஆட்டோ க்ளோஸ் ஆகுது, இல்லாட்டி வந்து ஆப் நாட் ரெஸ்பாண்டிங் இந்த மாதிரியான எரர் மெசேஜ் வந்து டிஸ்ப்ளே ஆகுது, இல்லாட்டி வந்து எதுவுமே வந்து மியூசிக்ஸ் வந்து ப்ளே ஆக மாட்டேங்குது, உங்களால் இந்த ரேடியோவுமே கேட்க முடியல. இந்த மாதிரியான இஷ்யூஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களாச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் ரேடியோ கார்டன் ஆப்ஸ் வந்து ஒர்க் ஆகாத இஷ்யூ நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அதாவது வந்து ரேடியோ கார்டன், அதாவது இந்த ஆப் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம மொபைலே வந்து டிஃபால்ட்டாக வந்து எஃப்எம் ரேடியோ வந்து கொடுத்துருப்பாங்க. பட் நம்மளால் ப்ளே ஸ்டோரில் வந்து இந்த ரேடியோ கார்டன் அப்படின்ற ஆப்பை யூஸ் பண்ணி உலகத்தில் எந்த மூலையில் உள்ள ரேடியோ வேணாலும் நம்மளால் கேட்க முடியும். அதாவது கூகுள் மேப்பில் வந்து இந்த க்ரீன் கலர் இருக்கிறத வந்து நம்ம கிளிக் பண்ணுவோமா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல உள்ள அந்த எஃப்எம் ரேடியோ வந்து நமக்கு ப்ளே ஆகும். ஸோ இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணுறது நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நீங்களுமே யூஸ் பண்ணுறீங்களான்னு தெரியல, பட் யூஸ் பண்ணாமல் இருப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, முதல்ல நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் சர்ச் பாரில் ரேடியோ கார்டன் அப்படின்றத சர்ச் பண்ணிவிட்டு இந்த ஆப் இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண அப்புறமா அப்டேட் காட்டும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் இந்த ரேடியோ கார்டன் ஆப் வந்து அப்டேட் பண்ணணும். ஏன்னா அப்டேட் பண்ணும்போது தான் இந்த ஆப்பில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குமா இருந்துச்சுன்னா அது வந்து சால்வ் ஆகி நீங்கள் எந்த இஷ்யூமே இல்லாமல் உங்கள் மொபைலில் இந்த ரேடியோ கார்டன் ஆப் வந்து யூஸ் பண்ண முடியும். அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக செய்ய வேண்டிய விஷயம், உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பாருங்கள் ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையுமே கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின அப்புறமா அதில் வந்து சர்ச் பாரில் ரேடியோ கார்டன் அப்படின்றத சர்ச் பண்ணி அதை ஓப்பன் பண்ணிடுங்க. அப்போ ஓப்பன் பண்ண அப்புறமா இந்த இடத்துல பாருங்கள் ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி ஃபோர் ஸ்டாப் வந்து பண்ணிடுங்க. அடுத்து இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதையுமே கொடுத்துட்டு கிளியர் டேட்டா அப்படின்றதையுமே கொடுத்துட்டு கிளியர் டேட்டாவும் பண்ணிடுங்க. அப்படி பண்ணதுக்கப்புறமா திரும்ப நீங்கள் ரேடியோ கார்டன் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு புதுசாக யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ண போயிட்டு கண்டினியூ பண்ணிவிட்டு ஏதாவது வந்து ஒரு ரேடியோ வந்து எஃப்எம் வந்து ப்ளே பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் இஷ்யூஸ் சால்வ் பண்ண முடிஞ்சா அப்படின்றத. கண்டிப்பாக கிளியர் டேட்டா பண்ணுறனால கூட வந்து இந்த ரேடியோ கார்டன் ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் நமக்கு சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதோட உங்கள் மொபைலை ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிட்டோம் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். சம்டைம்ஸ் நம்ம மொபைலையுமே ஏதாவது இஷ்யூனால இல்லாட்டி மொபைலுமே ஸ்லோ ஆகிறனாலையுமே இந்த ரேடியோ கார்டன் ஆப் வந்து ஒர்க் ஆகாமல் இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ ரீஸ்டார்ட் பண்ணிட்டோம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா ரேடியோ கார்டன் ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து உங்களால் கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். இந்த ஸ்டெப் மூலமாக உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகுச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள், அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.